வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு ஆங்கிலம் பொதுத் தேர்வை எழுத இருக்கும் உங்கள் அனைவரையும் இந்த காணொளிக்கு வரவேற்கிறேன். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிப்ஸ், அதுதான் இந்த வீடியோவுடைய நோக்கமே. நீங்க எல்லாருமே மனதளவுல தேர்வுக்கு முழுமையா தயாராயிட்டு இருப்பீங்க. எப்படா தேர்வு வரும், எழுதி முடிச்சிடணும்டா அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும். ஆனா நீங்க தேர்வுக்கு எந்த அளவுக்கு உங்களை தயார்படுத்தி இருக்கீங்க அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமா மாணவர்களே, இந்த வீடியோவில் இப்ப நான் சொல்ல போற ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிப்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா நீங்க முழுமையா தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு மிஸ் ஆகுது, இன்னும் அந்த ஏரியாலாம் நீங்க கவர் பண்ணல அப்படின்னா இப்பவும் டைம் இருக்கு. ஒரு 1 வீக் போதும் இதையெல்லாம் சரி பண்ணிக்க. எவ்வளவோ டெஸ்ட், அசைன்மெண்ட்ஸ், ரெக்கார்டு ஒர்க்கு, ஸ்லிப் டெஸ்ட், சைக்கிள் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், யூனிட் டெஸ்ட்னு பார்த்து முடிச்சுட்டு இங்க வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த 1 வீக்ல ப்ரிப்பேர் ஆகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வாங்க ரொம்ப சிம்பிளா அண்ட் நீட்டா என்னென்னலாம் பண்ணணும், என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இந்த வீடியோக்குள்ள சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். நீங்க எல்லாரும் நீங்க நினைக்கிறதை விட அதிகமான மதிப்பெண்களை இந்த ஆண்டு ஆங்கில பொதுத் தேர்வுல பெற போறீங்க. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கேள்வித்தாள் நீங்க நான் சொல்றதெல்லாம் கரெக்டா பண்ணியிருந்தீங்கன்னா எளிமையா தான் இருக்கும். சரி, எப்படி சார் எழுதலாம்? பேப்பர் ஒரு A4 ஷீட் சைஸுக்கு தான் இருக்கும். கோடு போட்ட பேப்பர்ல தான் எழுத போறீங்க. உங்களுடைய ஆசிரியர்கள் ஆல்ரெடி அதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பேப்பர் கூட காமிச்சிருக்க வாய்ப்பு உண்டு. எந்த பென்னு சார் யூஸ் பண்ணலாம்? ப்ளூ ஆர் பிளாக் சார், எதனா ஒன்னு யூஸ் பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா ப்ளூ இங்க் பென் யூஸ் பண்ணுங்க. பென்சில் ஒன்னு கூட எடுத்துக்கங்க. பென்சில் கூட யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த தலைப்பு, முக்கியமான கீவேர்ட்ஸ் இதெல்லாம் அண்டர்லைன் பண்றதுக்கும் கட்டம் கட்டுறதுக்கும் பென்சில் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால ஒரு ப்ளூ இங்க் பென், ஒரு பென்சில், ஒரு ஸ்கேல் எடுத்துக்கங்க போதும். சரி வாங்க, இங்கிலீஷ்ல மொத்தம் 47 கொஷின்ஸ் இருக்கு. சிங்கிள் பேப்பர் தான் இல்லையா? அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து எப்படியெல்லாம் பண்ணலாம், எங்க இருந்தெல்லாம் கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். 47வது கொஷின்ல ஏ பின்னு 2 கொஷின் இருக்கும். ஏல ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே 4 கொஷின் கொடுத்திருப்பாங்க. பேரா காம்ப்ரஹென்ஷன் பேரு. பில ஒரு போயம் கொடுத்துட்டு கீழே 4 கொஷின் கேட்டிருப்பாங்க. போயம் காம்ப்ரஹென்ஷன் பேரு. இதுல எதை சார் மேக்சிமம் அட்டன் பண்ணா ஃபுல் மார்க் வரும் அப்படின்னா, பாக்குறதுக்கு பி கொஷின் போயம் கொடுத்துட்டு 4 கொஷின் கேட்கறது எளிமையா இருந்தாலும் கூட அந்த இடத்துல கொஷின்ஸ் சில நேரம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. அதனால நீங்க வழக்கம் போல பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே 4 கொஸ்டின் 47ல ஏ இருக்கு இல்லையா, அதை அட்டன் பண்றது தான் சிறப்பு. ஏன்னா அதுல ஆல்மோஸ்ட் 3 கேள்விகளுக்கான விடை அங்கேயே இருக்கும், தெளிவா இருக்கும். ஏதாவது ஒரு கேள்விதான் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க டீச்சர்ஸுங்க. அதனால நான் அதுக்குள்ள அதிகம் போக விரும்பல. எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் பேப்பர்ல அப்படின்னா, 47 ஏ மார்ஜினுக்கு வெளியே கொஸ்டின் நம்பர் போட்டுறீங்க. உள்ள கொஸ்டின் நம்பர் போட்டுறீங்க. ஒவ்வொரு கொஸ்டின் எழுதி முடிச்ச உடனே ஒரு லைன் கேப் விடுங்க. ஒரு பக்கம் அல்லது 1.5 பக்கத்துக்குள்ள முடிங்க. சிறப்பா இருக்கும். பார்த்து எழுதுறதுனால நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ அடித்தல் திருத்தலோ இல்லாம எழுதுனா மிகவும் நல்லா இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 46 இன்ஸ் டெவலப்பிங் கொஸ்டின் சொல்லுவாங்க. நமக்கு மொத்தம் 7 கதைகள் இருக்கு. அந்த 7 கதைகள்ல இருந்து எதுல வேணாலும் கேட்கலாம். ரீசெண்டா அந்த பப்ளிக் எக்ஸாம்ல கூட முதல் 4 கதைகளில் கேட்காம பின்னாடி இருக்கிற 3 கதைகளில் இருந்து இன்ஸ் டெவலப்பிங் கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஸ் டெவலப்பிங்கை பொறுத்த அளவுக்கு நீங்க 2 விதமா தயாராகி இருப்பீங்க. முதல் 4 அல்லது 5 கதைகளுக்கான இன்ஸ் படிச்சு பேராகிராஃபா மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒரு சில ஸ்கூல்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்குற ஹின்ஸை எப்படி ஓனா டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்து பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. எந்த வகையில நீங்க படிச்சிருந்தாலும் சிறப்பு. இந்த ஆண்டு கண்டிப்பாக மொத 5 அல்லது மொத 4 கதைகளிலிருந்து ஒரு கேள்வி கட்டாயம் வந்துடும். நீங்க கவலைப்படவே தேவையில்ல. சரிங்க சார், எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம்? இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தலைப்பு எழுதி பென்சில்ல கட்டம் கட்டிடுங்க. ஸ்னாப்சிஸ் போட்டு உள்ள இன்ட்ரோடக்ஷன், கேரக்டர்ஸ், டெவலப்மெண்ட், கன்க்ளூஷன், மாரல், இந்த ஆர்டர்ல
சினாப்சிஸ் கட்டம் கட்டிக்கிட்டு அந்த ஆர்டர் ஒன்னா எடுத்து கீழே டெவலப் பண்ணி எழுதிடுங்க. ஏற்கனவே சொன்னது போலதான் 37, 38வது கொஸ்டின்ல இங்க கேட்டிருக்கிற ஹிண்ட்ஸ் ஏதாவது வந்திருந்தா அதை எடுத்து இன்க்ளூட் பண்ணுங்க. இல்லைன்னா நார்மலா எழுதுங்க. ஸ்லோ லேர்னர் பிள்ளைகள் இருந்தீங்கன்னா நீங்க வழக்கம் போல கோடு எடுத்துட்டு எழுதுங்க. ஒரு தலைப்பு ஆல் இஸ் வெல்னு மாறல் கட்டுங்க. சரிங்களா? 45வது மெமரி போயம். நமக்கு 4 மெமரி போயம் இருக்கு. கடந்த ஆண்டு கேள்வித்தாள்ல லைஃப் மெமரி போயம் கேட்டிருக்கிறாங்க. அதற்கு முந்தின ஆண்டுகளிலுமே பாத்தீங்கன்னா லைஃப் வந்திருக்கு அடிக்கடி. அதனால இந்த ஆண்டு லைஃப் மெமரி போயம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். இப்ப மீதி இருக்கிற ஐ எம் எவ்ரி உமன், சீக்ரெட் ஆஃப் த மிஷின், நோ மைனர் ஃபாரின் இதுல இருந்துதான் கேள்வி வர வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த போயமை தரவு பண்ணிக்கோங்க. என்னுடைய அசம்ஷன் தான், சரியா இருக்குமான்னு தெரியல. அசம்ஷன் படி இந்த ஆண்டு தேர்டு போயம் ஐ எம் எவ்ரி உமன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஷூரா சொல்லல, பட் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. சின்ன போயம் தான். சரிங்களா? சரி, அடுத்து செக்ஷன் 4 போலாம். செக்ஷன் 4ல நமக்கு 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு ஏதாவது 4க்கு விடையளிக்க சொல்லுவாங்க. அதுல வழக்கமா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். கொஸ்டின் நம்பர் 39 அட்வர்டைஸ்மெண்ட் அல்லது போஸ்டர் கேட்பாங்க. பெரும்பாலும் அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டுட்டே வராங்க. ஆகவே இந்த ஆண்டு போஸ்டர் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. பெரிய வித்தியாசம்லாம் இல்லை போஸ்டருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும். ஸ்லோகன் மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதுற மாதிரி இருக்கும் போஸ்டர் வந்துச்சுன்னா. ஸோ அந்த சின்ன ஒரு டீட்டெயிலை மட்டும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. வேற ஒன்றும் இல்லை. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மற்றும் போஸ்டருக்கு கொஷின்ஸ் வந்து உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 10 மற்றும் 171 இதுல இருக்கிற கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், வந்துடும். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் நான் புதுசா சொல்ல வேண்டியதில்லை. ஆல்ரெடி ப்ரிப்பரா நீட்டா இருப்பீங்க. இருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸை மைண்ட்ல வச்சுங்க. அவுட்லைன் இருக்கணும், தலைப்பு அட்ரஸ் இருக்கணும், வேர்டிங்ஸ் இருக்கணும், பிக்சர் இருக்கணும். அவ்வளவுதான். இதான் மெயின். நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் வரையலாம். போர்ட்ரைட்டோ, லேண்ட்ஸ்கேப்போ, இல்ல ஏதாவது டிசைனோ எது வேணாலும் வரையலாம். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும், ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 40ல நமக்கு லெட்டர் ரைட்டிங் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த லெட்டர் ரைட்டிங்ல ஆப்ஷனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ரைட்டிங் கூட கேட்கலாம். ஸோ ஜஸ்ட் அப்படி பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேணாம் இங்கிலீஷை பொறுத்த அளவுக்கு. மேக்சிமம் லெட்டர் ரைட்டிங் ஆப்ஷன்ல விட்டுறது பெஸ்ட் ஆப்ஷன். சரி, அப்படியே இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் சார் கொஸ்டின் வரும் அப்படின்னா உங்க புக்ல பேஜ் நம்பர் 72 மற்றும் 172 இந்த பேஜ் நம்பர்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணினாலே போதும். ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கூட ஃபுல் மார்க் கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 41ல நோட்டீஸ் ரைட்டிங் வழக்கமா கேட்டுட்டு வராங்க. இது உங்களுடைய புக்ல 112 மற்றும் 113 இந்த பேஜ் நம்பர்ல இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் பாத்தீங்கன்னா கூட போதும். ஆனா இந்த நோட்டீஸ் ரைட்டிங்ல சில நேரங்கள்ல ரிப்போர்ட் ரைட்டிங் உங்களுடைய ப்ரோஸ் படத்துக்கு பின்னாடி இருக்கும். ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்கறாங்க. ஸோ இது கேட்கலன்னா அடுத்து அது கேட்கலாம். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. எழுதுற மெத்தட் அப்படின்னு பார்த்தா நோட்டீஸ் ரைட்டிங் அண்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் எது கேட்டாலும் ஒரு அவுட்லைன் கட்டிடுங்க. என்ன கேட்கறாங்களோ அது தலைப்பு போட்டுருங்க. நோட்டீஸா இருந்தா ஃபர்ஸ்ட் நோட்டீஸ்னு எழுதுறீங்க. ஸ்கூல் பேரும் ஊர் பேரையும் கேபிட்டல்ல எழுதுங்க. அது கீழே தலைப்பு நார்மல் லெட்டர்ல எழுதிக்கோங்க. அப்புறம் ஒரு டேட் அண்ட் இயர் மந்த், அதுக்கு கீழே நீங்க எழுத வேண்டிய கான்செப்ட், லாஸ்டா யார் நோட்டீஸ் எழுதுனாங்க. இது போதும். 1 பேஜ் வந்தாலே போதும், ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ரிப்போர்ட் ரைட்டிங்கா இருந்தா மேல தலைப்பு, தலைப்புக்கு கீழே பைன்னு போட்டு யார் எழுதுறாங்க, முடிஞ்சு போச்சு. கீழே ரிப்போர்ட் என்ன சொல்ல போறீங்களோ அதை சொல்லிட்டு ஒரு கட்டம் கட்டிடுங்க. அவ்வளவுதான். அடுத்து 42வது கொஸ்டின், லுக் அட் த பிக்சர். இது வந்து மாற்றுவதற்கு வாய்ப்புகளே இல்லை மேக்சிமம். ஏன்னா நம்மளுடைய ஓன் வியூஸை பத்தி கேள்வி கேட்கிறாங்க. அதனால இதை மாற்ற மாட்டாங்க. எந்த பிக்சர் கொடுத்தாலும் நீங்க ஒரு 7 சென்டென்சஸ் தப்பு இல்லாம எழுதுனீங்கன்னா போதும். மேக்சிமம் இந்த ஃபார்மேட் சென்டென்சஸ் இருக்கும், அதை எழுதுங்க, தப்பு இல்லை. ஆனா அதை கொஞ்சம் ஒரு 2-3 சென்டென்சஸ் ஓனா வேற ஏதாவது அந்த படத்தை பற்றி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபார்மேட் சென்டென்சஸ் எழுதுங்க, ஃபுல் மார்க் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 43 மேக் நோட்ஸ் இருக்கு. இதுக்கு நோட்ஸ் அல்லது சம்மரி ரைட்டிங் எல்லாரும் எழுதி பிராக்டிஸ் பண்ணிட்டு வருவீங்க. பெரும்பாலும் நோட்ஸ் எழுதிருங்க. நோட்ஸுக்கே ஃபுல் மார்க் தராங்க. அதனால சம்மரி ரைட்டிங் எழுதிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நோட்ஸ்ன்னு போட்டு ஒரு அண்டர்லைன் பண்ணிட்டு ஒரு நல்ல நவுன தலைப்பா எடுத்து கட்டிட்டு 2 அல்லது 3 வார்த்தைகள் எழுதி ஐஃபோன் போட்டு முடிச்சிங்கன்னா போதும். 1 பேஜ் முடிச்சிங்கன்னா போதும்.
ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ரொம்ப எல்லாம் இழுத்துட்டு போக வேணாம். நீட்டா பிரசன்ட் பண்ணுங்க, ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஸ்மார்ட் அண்ட் நீட் பிரசன்டேஷன் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் டு கெட் ஃபுல் மார்க்ஸ். மைண்ட் இட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 44, எரர் ஸ்பாட் கொஸ்டின். ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துட்டு 5 சென்டென்ஸ்லயே ஒரு இடத்துல மட்டும் எரர் இருக்கும். உண்மையை சொல்ல போனா இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் பேங்கை வச்சு ப்ரிப்பேர் பண்ணா ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். ஆனா எப்பயாச்சும் ஒரு டைம் ஒரு சென்டென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எரர் கொடுத்துட்றாங்களா, அதனால கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க எல்லா டீச்சர்ஸும். பட் ஒரு 15-20 கொஸ்டின்ஸ் வச்சு அதுல இருக்கிற சென்டென்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் கவர் ஆயிடும். நான் கூட உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு கொஸ்டின் பேங்க் தரேன். நம்முடைய நண்பர் ராஜேஷ் அவர் வந்து என்லைட்டன் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு பிளாகர் ஆரம்பிச்சு அதுல தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற அனைத்து மாவட்டங்களை சேர்ந்த ஆங்கில ஆசிரியர்களை ஒன்றிணைத்து அவர்களினுடைய பங்களிப்போட வினா வங்கியை தயாரித்து அப்லோட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 15 கொஸ்டின்ஸ் அதுல இருக்கு, பிடிஏ கொஸ்டின் உட்பட. அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். செக்ஷன் 4ல கொஸ்டின் நம்பர் 39ல இருந்து 44 வரைக்கும் 6 கொஸ்டின் கொடுப்பாங்க. இதுல நீங்க 4 அட்டன் பண்ணா போதும். என்ன பொறுத்தளவு எதெல்லாம் அட்டன் பண்ணலாம் ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா 39வது கொஸ்டின் அட்வர்டைஸ்மெண்ட், 41 நோட்டீஸ், 42 லுக் அண்ட் பிக்சர், 43 மேக் நோட்ஸ். இது 4 அட்டன் பண்ணுங்க, ஃபுல் மார்க் கிடைச்சிடும். சரிங்களா? அதுக்கடுத்து அப்படியே மேல வரலாம். இங்க கொஸ்டின் நம்பர் 37, 38 2 கொடுத்துட்டு ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்னு கேட்பாங்க. இதுல நீங்க பெஸ்ட் 38 அட்டன் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா 47க்கு நம்ம என்ன பண்ணமோ அதே தான் இங்க பண்ண போறோம். அங்க 4 கொஸ்டின், இங்க 5 கொஸ்டின், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த கொஸ்டின்ல மட்டும் ஏதாவது ஒரு கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எஸ் ஆர் நோ கொஸ்டினா கேட்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்கலாம், இல்ல அந்த பேராகிராஃப்ல இல்லாத ஒரு கேள்வி கேட்டு நீங்களே எழுதுங்கன்னு கேட்கலாம். இவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப நீங்க 38 அட்டன் பண்ணீங்கன்னா ஃபுல் மார்க் எடுக்கலாம். 37க்கு நீங்க 7 கதையும் லைன் பை லைனா இருக்கணும், மைண்ட்ல இருக்கணும். ஸோ பெட்டர் ஸ்மார்ட்டா ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு 38 அட்டன் பண்ணுங்க. 47க்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணுமோ அதே போல 38 ப்ரெசென்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படியே மேல வரும். கொஸ்டின் நம்பர் 33ல இருந்து 36 வரைக்கும் 4 கொஸ்டின் ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல எதை சார் அட்டன் பண்ணலாம்? சிம்பிளாவும் இருக்கணும், ஆனா ஃபுல் மார்க் எடுக்கணும். அப்படின்னா நீங்க கொஸ்டின் நம்பர் 35ம் 36ம் அட்டன் பண்றது பெஸ்ட். போயம் பேராகிராஃப் நான் படிச்சு வச்சிருக்கேன் சார், எனக்கு எழுதுறதுக்கு பிராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க போலாம், 33 34க்கு போலாம். இல்லைன்னா 35 ரொம்ப எளிமையான கேள்வி இங்க கேட்கறது தான். ஒரு 7 போயம் இருக்கு, அது கூட விட்டுருங்க. கொஸ்டின் பேங்க் ஒரு 15 இங்கிலீஷ் கொஸ்டின் பேங்க் எடுத்து வச்சு அதுல இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணா கூட போதும். மேக்சிமம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வருது. அப்ப அலிட்ரேஷன் கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும், ரெய்னிங் வேர்ட்ஸ், ரெய்ம் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சா போதும், எளிமையா எடுத்துடலாம். அப்ப 35 விட்டுறாதீங்க. அடுத்து 36 பேராப்ரைஸ். இதுவும் எளிமையா எடுக்கலாம். பேராப்ரைஸ்னு கட்டம் கட்டிட்டு அந்த லைன்ஸ் எங்க இருந்து எடுக்கிறாங்க, அந்த பாடலாசிரியர் என்ன சொல்ல வராங்க, அவங்க சொல்றதெல்லாம் முக்கியமான பாடல் வரி ஒரு 2 லைன் எழுதிட்டு இந்த பாடலினுடைய சிறப்பான கருத்துக்கள் என்ன அப்படின்னு கீழே ஒரு பேரா எழுதிட்டு ஒரு பக்கம் எழுதினீங்கன்னா போதும், சிறப்பா ஃபுல் மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? அடுத்து அப்படியே மேல வந்தோம்னா ப்ரோஸ் பேராகிராஃப்ஸ். கொஸ்டின் நம்பர் 29ல இருந்து 32 வரைக்கும் 4 பேராகிராஃப் கேட்டுட்டு ஏதாவது 2 எழுத சொல்லுவாங்க. இதற்கு வழக்கம் போல 5 பாடங்களை பேராகிராஃப் நீங்க படிச்சு வச்சிருந்தீங்கன்னா 2 பேராகிராஃப் கட்டாயம் அட்டன் பண்ணிடலாம். இதுக்கும் என்ன பிரசன்ட் பண்ற மெத்தட் அப்படின்னா தலைப்பு எழுதி கட்டம் கட்டிடுங்க, ஆத்தர் நேம் தெரிஞ்சா எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கீழே இன்ட்ரோடக்ஷன், டெவலப்மெண்ட், சப்டைட்டில்ஸ் இருந்தா போடுங்க, இல்லைன்னா கன்க்ளூஷன் போடுங்க. ஒரு 1.5 பக்கம் எழுதுனா போதும், தப்பு இல்லாம எழுதுங்க. லாஸ்டா மாரல். சரியா? ரோஸ் பேராகிராஃபுக்கும் 46 இன்ஸ் டெவலப்பிங்க்கும் இது 2த்துக்கு மட்டும்தான் தலைப்பு மாரல். சரிங்களா? எல்லாத்துக்கும் மாரல் கட்டாதீங்க. ஒரு சில பேர் பேராபிரைஸ்க்கெல்லாம் மாரல் கட்டுறாங்க, அதெல்லாம் தேவையில்லாது. சரிங்களா? அப்ப எந்த கொஸ்டின் சார் அதிகமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னா பேரா வருவதற்கான வாய்ப்புகள் சிறப்பா இருக்கு. அதற்கு அடுத்து 2, 3, 4, 5ல இருந்து ஒரு பேரா வரலாம். சில நேரம் 2 பேரா கூட கேட்கலாம். அதுல டெக்னாலஜி பேரா இந்த வாட்டி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. 3வது பேரா எம்பவர் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு, இந்த பேரா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 1, 3, 5 ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா 2 பேரா அட்டன் பண்ணிடலாம். இந்த ஏ குரூப் மாணவர்கள் இருப்பீங்க இல்லையா, நல்லா படிக்கிற மாணவர்கள், அவங்க பழைய பப்ளிக் கொஸ்டின் பேப்பரோட கீ உங்க டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு வாங்கி பாருங்க. அதெல்லாம் கீ கொடுத்துருப்பாங்க. பேராகிராஃப்ஸுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஃபுல் மார்க் கொடுங்க. அவங்க எல்லாம் அந்த வேர்ட்ஸை இன்க்ளூட் பண்ணி பேராகிராஃப் எழுத முயற்சி பண்ணுங்க, ஃபுல் மார்க் கிடைக்கும்.
பி குரூப் மாணவர்கள் நீங்க ஏற்கனவே படிச்சு வச்சிருந்த பேராகிராஃபை சிறப்பா பிரசன்ட் பண்ணுங்க. சி குரூப் மாணவர்கள் ஸ்டார் போட்டு எழுதுற மாதிரி பிராக்டிஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா சிம்பிளா ஒரு பக்கம் எழுதுற மாதிரி பேராகிராஃப் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதையே தப்பு இல்லாம பிராக்டிஸ் பண்ணுங்க. தப்பு வரக்கூடாது. கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் மாத்தி மாத்தி போடக்கூடாது. தலைப்பு மாறல் கட்டம் கட்டிடணும். இப்படி இருந்துச்சுன்னா ஃபுல் மார்க் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? அதற்கு அடுத்து மிக முக்கியமான கொஸ்டின் நம்பர் 28 ரோடு மேப். ஃபர்ஸ்ட் எல்லாம் பை சார்ட்னு ஒண்ணு கொடுத்து பார் கிராஃப் மாதிரி கொடுத்து அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு 2-3 பப்ளிக்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரோடு மேப் தான், மாறவே இல்லை. இப்ப இந்த ரோடு மேப் கொஸ்டின்ஸை நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. ஒரு 5 அல்லது 6 இன்ஸ்ட்ரக்ஷன் தவறு இல்லாம கொடுத்தீங்கன்னா போதும், ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. குறிப்பா ரோடு மேப்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேப்பர் ஃபுல்லாவே திருத்துறவங்க மனநிலை மாறிடும். ரோடு மேப் கூட எழுத தெரியல, அப்ப இந்த மாணவர் வந்து எந்த அளவுக்கு மெத்தனமா இருந்திருப்பாரு, படிக்காம இருந்திருப்பாரு, அப்ப இந்த மாணவருடைய பேப்பர் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை திருத்துறவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆகவே ரோடு மேப்ல தயவு செய்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சரிங்களா? அடுத்து இந்த ஏரியா தான் மிகவும் முக்கியமான ஏரியா. இந்த ஏ குரூப் பி குரூப் மாணவர்கள் அதிகமா கவனம் செலுத்த வேண்டிய பகுதி கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 27 வரைக்கும் தான். மீதியெல்லாம் நீங்க ஆல்ரெடி தரவா இருப்பீங்க. இந்த 1ல இருந்து 27 வரைக்கும் இருக்கிற இந்த கேள்விகள்ல நீங்க கவனம் செலுத்தினா மட்டும்தான் உங்களுடைய மதிப்பெண் 98, 99ன்னு போகும். இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ்ல கவனம் செலுத்தினாலும் 85 to 90க்குள்ளதான் உங்க மதிப்பெண் முக்கியம். அப்ப இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம இந்த 23 to 27 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு ஏதாவது 3 எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுல குறிப்பா எந்த கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் சார் அப்படின்னா, வாய்ஸ் எடுத்துக்கலாம், டைரக்ட் இன்டைரக்ட் எடுத்துக்கலாம், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம். இது 3 எடுத்துக்கிறது பெஸ்ட் நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு. அப்படி இல்லைன்னா பஞ்சுவேஷன் போலாம். அதுவும் இல்லைன்னா மட்டும்தான் ரீஅரேஞ்சுக்கு போகணும். அப்ப இதுதான் முக்கியம். இதுல 2 கொஸ்டின்ஸ்க்கு வந்து மேக்சிமம் புக்ல இருந்து 99.9% கேட்டுறாங்க. அது என்ன சார்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். கொஸ்டின் நம்பர் 23ல கேட்டுட்டு வராங்க. ஆனா ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க, இந்த 23 to 27ல கொஸ்டின்ஸை மாத்தி கூட கேட்கலாம். வாய்ஸ் தூக்கி 27ல கூட கேட்கலாம். பஞ்சுவேஷன் 25ல தான் இது வரைக்கும் கேட்டுன்னு இருக்காங்க. ஆனா திடீர்னு மாத்தியும் கேட்கலாம், கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. சோ அந்த 23 to 27 மைண்ட்ல வச்சுக்கோங்க. கொஸ்டின் வரிசையை மாத்தி கேட்கலாம். ஆனா வேற இதையும் புதுசா கேட்க வாய்ப்புகள் குறைவுதான். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்தா வரும் ஒரு சில நேரங்கள்ல. சரி, இப்ப வாய்ஸ் கேட்டாங்கன்னா எங்க இருந்து சார் கேட்பாங்க? உங்களுடைய புக்ல பேஜ் நம்பர் 14, 15, 16 இதுல இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் 35 செகண்ட்ஸ் தான் இருக்கும் எக்ஸப்ஷனோட சேர்த்து. அதை மட்டும் எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுல இருந்து தான் 90% வருது. அதற்கடுத்து கொஸ்டின் நம்பர் 24 டைரக்ட் இன்டைரக்ட் கேட்கறாங்க. ஒரு 4 மாடல் தான் இருக்கு. உங்க புக்ல எக்ஸப்ஷனல் மாடல் ரூல்ஸோட கொடுத்துருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின் வருது. பேசிக் மாடல் டீச்சர்ஸ் நடத்திருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பீச்சுக்கு உங்க புக்ல பேஜ் நம்பர் 145ல இருந்து 147 வரைக்கும் இருக்கிற அந்த மாடல் சென்டென்ஸ் அதையும் ஒரு முறை பார்த்து வச்சுக்கோங்க. பஞ்சுவேஷன் கேக்குறாங்க. இது எங்க இருந்து சார் கொஸ்டின் வருதுன்னா, அந்த 7 கதைகள் இருக்கு இல்லையா நமக்கு, அந்த 7 கதைகளில் அதிகமாக அந்த கமா, இன்வெர்டட் கமா, ஆச்சரியக்குறி, ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் இருக்கக்கூடிய சென்டென்ஸா பார்த்து வைங்க. அதுல இருந்து தான் வரும். ஆனா 7 கதைகளும் பார்த்து மைண்ட்ல வச்சுக்கிறதுன்றது கொஞ்சம் சவாலான காரியம் தான். ஆனா நீங்க ஒரு 15 கொஸ்டின் பேப்பரை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கூட போதும். அதுல இருந்து ஒரு சென்டென்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. 26 சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். இதுதான் ஏ குரூப் மாணவர்களுக்கு லட்டு மாதிரி. பி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை எழுதிடலாம். ஏன்னா உங்க புக்ல பேஜ் நம்பர் 200 மற்றும் 201ல ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 சென்டென்ஸ் தான் மொத்தமாவே இருக்கும். அந்த சென்டென்ஸ் மட்டுமே படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுல இருந்து தான் இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மாத்தவே கிடையாது. சோ அதை மட்டும் எழுதி பார்த்தா கூட 2 மார்க் நீங்க எளிமையா எடுத்துடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 27 ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் கேட்கறாங்க. உங்க புக்ல பேஜ் நம்பர் 105ல கேட்டிருக்காங்க. ஒரு 5 சென்டென்சஸ் இருக்கு. அது இல்லாம கொஸ்டின் பேங்க் பிராக்டிஸ் பிளஸ் இது வரைக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் மீட்டம்ல இருந்து இப்ப தேர்ட் ரிவிஷன் வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸ்ல இருக்கக்கூடிய ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸை மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க, அதுவே போதும். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து போயட்டிக்கல் கொஸ்டின்ஸ். போயம்ல இருந்து ஒரு 2 லைன் 3 லைன் கொடுத்துட்டு கீழே ஏ பின்னு 2 கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 19ல இருந்து 22 வரைக்கும் 4 கொஸ்டின் கொடுத்துட்டு நம்மள ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கேக்குறாங்க. 3க்கு விடையளிச்சா போதும். இது ஆல்மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் எப்பயுமே வருது. அப்ப நீங்க நான் கீழே கொடுக்குற அந்த லிங்க்ல இருக்கிற கொஸ்டின் பேங்க்ல இருக்கக்கூடிய 19ல இருந்து 22 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பிளஸ் இது வரைக்கும் நடந்த கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதை மட்டும் பண்ணுங்க போதும். 3 ரொம்ப எளிமையா ஆன்சர் எடுத்துட்டு போயிடலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 15 to 18 ப்ரோஸ் 2 மார்க். இதுவும் 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கேக்குறாங்க. 3க்கு மட்டும் விடையளிச்சா போதுன்றாங்க. இதுக்கும் நான் ஸ்பெஷலா ஒரு 43 2 மார்க்ஸ்
ஒரு சிங்கிள் பேஜ் பிடிஎஃப்ல கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல. அதை டவுன்லோட் பண்ணி படிங்க. ஆல்மோஸ்ட் 90% 3 மார்க்கும் இந்த 43 கொஸ்டின்ஸ்ல இருந்து வந்துடுது. இதெல்லாம் ஏற்கனவே நீங்க படிச்ச கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், அதுல இருந்து வந்துடுது. அப்படியே இல்ல சார் அப்படின்னா ஒவ்வொரு லெசனுக்கும் முக்கியமான கொஸ்டின்ஸ், ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க, ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். அடுத்து நம்ம 1 மார்க்குக்கு வந்துடலாம். சினானியம்ஸ் 1ல இருந்து 3 வரைக்கும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து சினானியம்ஸ். ரீசெண்டா நடந்த பப்ளிக் எக்ஸாம்ல 6 கொஸ்டினுக்கும் சினானியம்ஸாவே கேட்டு விட்டாங்கன்னு ஒரு அலிகேஷன் போச்சு. அப்புறம் 6க்கும் ஃபுல் மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. 4 to 6 வரைக்கும் ஃபுல் மார்க்னு கொடுக்க சொல்லிட்டாங்க. ஆனா இந்த முறை அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல பிழை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். அதனால நீங்க 3 கொஸ்டின் சினானியம்ஸ், அடுத்த 3 கொஸ்டின் 4 to 6 ஆண்டனிம்ஸ். எங்க சார் படிக்கலாம்? சினானியம்ஸுக்கு ப்ரோஸுக்கு பின்னாடி கிளாசரின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அங்க இருந்து வார்த்தைகள் நிறைய வருது, அதை பாத்துக்கோங்க. அப்புறம் நான் கீழே கொடுத்திருக்கிற கொஸ்டின் பேங்க்ல இருக்கக்கூடியதை பாத்துக்கோங்க. அப்புறம் 1 மார்க்ஸ்க்கு சூர்யாவில ஒரு 1 மார்க்ஸ் மெட்டீரியல்ஸ் ஒண்ணு கொடுத்திருக்காங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதை கூட நான் கீழே லிங்க்ல கொடுக்குறேன், அதுல இருக்கிறதையும் பாத்துக்கோங்க. இதுலயே கவர் ஆயிடும், சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து கவர் ஆயிடும். இது இல்லாம ஒவ்வொரு ப்ரோஸ் படத்துக்கும் 7 ப்ரோஸ் இருக்கு. ஒவ்வொரு ப்ரோஸ் படத்துக்கும் குறைஞ்சபட்சம் 10 சினானிம்ஸ் 10 ஆண்டனிம்ஸ் தெரிஞ்சு வச்சிருந்தா போதும். நீங்க ஆல்மோஸ்ட் 6 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரும் நீங்க அடிச்சிடலாம். சரிங்களா? இப்ப வரைக்குமே படிக்கலாம் கூட, இனிமே இந்த இருக்கக்கூடிய மீதி நாட்கள்ல நீங்க ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறை திருப்பினீங்கனாலே போதும். கேள்வியும் பதிலையும் பார்க்கணும். அப்பதான் அங்க எக்ஸாம்ல குறிக்கும் போது சரியான விடையை தேர்ந்தெடுக்க முடியும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 7 சிங்குலர் புளூரல் கொஸ்டின்ஸ் தான் இதுல வருது. உங்க புக்ல பேஜ் நம்பர் 35 மற்றும் 176ல சில கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுவே போதும், அதுல இருந்து தான் அதிகமா வருது. இதை மட்டும் தெளிவா பாத்துக்கோங்க. பிளஸ் ஸ்டடி மெட்டீரியல் நீங்க இது வரைக்கும் படிச்சு வச்சுக்கிறதே போதும். எக்ஸ்ட்ரா எல்லாம் போயிட்டு குழப்பிக்க வேணாம், அதுக்குள்ளேயே வந்துடும். அடுத்த கொஸ்டின் 8வது கொஸ்டின் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ரொம்ப எளிமையான கேள்வி, சின்ன கிளாஸ்ல இருந்து எழுதிட்டு வந்திருப்பீங்க. உங்க புக்ல பேஜ் நம்பர் 101 மற்றும் 105 இதுல இருக்கு. அதை மட்டுமே பாருங்க போதும், மேக்சிமம் அதுக்குள்ள இருந்து வந்துடுது. பிளஸ் இந்த 15 கொஸ்டின் இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸ், இது மட்டும் பாருங்க போதும். இந்த 1 மார்க் கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 14 வரைக்கும் பிளஸ் 2 மார்க்ஸ் கொஸ்டின் நம்பர் 27 வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் நான் கீழே லிங்க்ல கொடுத்திருக்கிற கொஸ்டின் பேங்க் பிளஸ் 1 மார்க் கைடு 1 பிளஸ் 2 மார்க்குக்கான சிங்கிள் பிடிஎஃப் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் ஆல்மோஸ்ட் 99% மார்க்கை நீங்க எடுக்க முடியும். அடுத்த கொஸ்டின் எக்ஸ்பான்ஷன். அடுத்த கொஸ்டின் பேஜ் நம்பர் 131 132 133 இதுல இருக்கிறத பாருங்க. ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிறத கவர் பண்ணுங்க, இந்த கொஸ்டின் பேங்க்ல இருக்கிறத கவர் பண்ணுங்க போதும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 பிரேசல் வர்பு கேட்கறாங்க. இதுக்கு உங்க இங்கிலீஷ் புக்ல பேஜ் நம்பர் 67 68 மற்றும் 167 இதுல இருக்கிறத மட்டும் பாருங்க போதும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 11 காம்பவுண்ட் வேர்டு கேட்டு வராங்க. இதுக்கு உங்க புக்ல பேஜ் நம்பர் 100 மற்றும் 101லயே இருக்கு, நிறைய இருக்கு, அதுவே போதும். கூடுதலா கொஸ்டின் பேங்க் பாருங்க போதும். அடுத்து 12வது கொஸ்டின் ப்ரிபோசிஷன் கேக்குறாங்க. இதற்கு உங்க புக்ல பேஜ் நம்பர் 43 மற்றும் 44 எப்பவுமே புக்ல இருந்து அதிகமான கேள்விகள் வர வாய்ப்புகள் இருக்கு. அதனால 43 மற்றும் 44ல இருக்கக்கூடிய கேள்விகளை ஒரு முறை பார்த்துக்கோங்க. பிளஸ் ஸ்டடி மெட்டீரியல், அப்புறம் இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸ், கொஸ்டின் பேங்க் போதும். அடுத்து 13ல டென்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. உங்க புக்லயே டென்ஸ் இருக்கு. பேஜ் நம்பர் 75ல இருந்து 82 வரைக்கும் பாத்தீங்கன்னா டென்ஸ் கொடுத்துட்டு டென்ஸ் வயசு பின்னாடி ஒரு 8 கொஸ்டின்ஸ் கேட்டு வச்சிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் ஆல்மோஸ்ட் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை மட்டும் பாத்துக்கோங்க. பிளஸ் இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பாருங்க போதும். அடுத்து இந்த கொஸ்டின் நம்பர் 14 நம்ம பார்க்கக்கூடிய கடைசி கொஸ்டின். இதுல 2 விதமா கேட்கறாங்க. ஒன்னு லிங்கர் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, இன்னொன்னு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரி, இந்த கன்ஜெக்ஷனுக்கான கொஸ்டின்ஸ் எங்க இருந்து சார் வரும் அப்படின்னா உங்க புக்ல பேஜ் நம்பர் 102ல இருந்து 104 வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்டென்சஸ் இருக்கு. இந்த சென்டென்சஸ்ல இருக்கிற கன்ஜெக்ஷனை மட்டும் அண்டர்லைன் பண்ணி பாருங்க, இதுல இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே ரிலேட்டிவ் ப்ரோனவுனா இருந்தா பேஜ் நம்பர் 142ல இருந்து 144 வரைக்கும் இந்த பேஜஸ் பாருங்க, இங்க இருந்து கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. இது கூடுதலா கொஸ்டின் பேங்க் இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸ். அவ்வளவுதான் மாணவர்களே. இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க ஏற்கனவே தெரியும் சார், நான் இப்படிதான் பண்ணிட்டு வரேன், இந்த பேஜ்ல இருந்து தான் நான் படிச்சிருக்கேன், இந்த பேஜ்ல இருக்கிறதெல்லாம் நான் படிச்சு முடிச்சிட்டேன் சார், இந்த மாதிரிதான் நான் பிரசன்டேஷன் பண்ணிட்டு வரேன் சார் அப்படின்னா நீங்க 100% தயாராயிட்டீங்க. சிறப்பான மதிப்பெண்களை உங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி பெற போறீங்கன்னு அர்த்தம். சார் இந்த பேஜ்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் வருமா சார், இந்த கொஸ்டின் புக்ல இங்க இருக்கா சார் அப்படின்னு உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா இப்ப நான் சொன்ன கொஸ்டின்ஸ் அதனுடைய பேஜ் நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு முறை போயிட்டு ஃபுல்லா தரவா பாத்துருங்க, ஈஸியா எடுத்துடலாம். இங்கிலீஷை பொறுத்த அளவுக்கு எளிமையா ஒண்ணு சொல்ற மாதிரிங்க, கொஸ்டின் நம்பர் 28ல இருந்து 47 வரைக்கும் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு பேட்டர்ன் மாதிரி எளிமையா எழுதி மார்க் எடுத்துட்டு போயிடலாம். ஒரு 65ல இருந்து 75 மதிப்பெண் ஆங்கிலத்துல எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி.
ஆனா அதுக்கு மேல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு தான் கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 27 வரைக்கும் அதிக கவனம் செலுத்தி பார்க்கணும். அங்க கவனம் செலுத்தி தெளிவா நீட்டா ஆயிட்டீங்கன்னா எளிமையா 95ல இருந்து 99 வரைக்கும், ஏன் ஈவன் சம்டைம்ஸ் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ், பஞ்சுவேஷன் எரர்லாம் இல்லைன்னா 100 மதிப்பெண்கள் எடுப்பதற்கே வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த வீடியோல நான் சொன்ன கருத்துக்களை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது போல ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஒரு ப்ளூ இங்க் பென் பென்சில் மட்டும் போதும். தேவையில்லாம ஆர்னமெண்டல் பண்ணணும்னு சொல்லிட்டு கலரோ எதையும் யூஸ் பண்ணாதீங்க. இது மட்டும் போதும். நீட்டா பிரசன்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கேள்வி பதில்களை கொஸ்டின் நம்பர் 47ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ரிவர்ஸ்ல வந்து 1 மார்க்ல முடிங்க. இந்த பிரசன்டேஷன் வந்து மார்க்கை அதிகமாக வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளை வழங்கும். அவ்வளவுதான் மாணவர்களே. இந்த ஆங்கில பொதுத் தேர்வு சம்பந்தமா மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான கிளாரிபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதிகம் குழப்பிக்காம ரொம்ப தெளிவா நீட்டா ஸ்மார்ட்டா பிரசன்ட் பண்ணிட்டு அதிகமான மதிப்பெண்களை பெற்று நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்று உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.